மௌனம் பேசியதை படம் பார்த்தேன். செம்ம ஒர்த்தான மூவி. ரீரிலீஸ் வந்ததில் ரொம்ப பெஸ்ட்டான மூவி. இன்னும் எத்தனை டைம் வந்தாலும் பார்க்கலாம். இன்னும் ஃபேமிலியோடு வரலாம். செம்ம ஒர்த்து மூவி. யுவன் சார் பிஜிஎம்லாம் சும்மா பிரித்து விட்டார். செம்ம வாட்சபுள் மூவி. இன்னும் ரெண்டு மூணு டைம் கூட பார்க்கலாம். படம் சூப்பர்ண்ணா. ஆக்டிங்லாம் பிச்சு வந்துரு சூர்யாண்ணா. அதெல்லாம் சொல்லணுமா நம்ம? வேறு லெவலு பயங்கரமாக இருக்குது. இப்போ கூட வந்து பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். அவங்களாம் சூப்பர்ண்ணா. அந்த சீன்லாம் தேட்டர் அதிர்ந்து கிளைமேக்ஸில் லைலா வந்தோடனே இருந்துச்சு படம். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. யுவனோட சாங்ஸ் எல்லாம் மறுபடியும் இந்த பர்டிகுலர் படத்தோட சாங்ஸ் தேட்டரில் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. நல்ல ஆக்டிங்ண்ணா. செம்மையாக இருந்தது. ஷார்ட்ஸ் எல்லாம் கேமராலாம் செம்மையாக இருந்தது. அது தேட்டரில் ஃபீல் பண்ணி பார்க்குறது நல்லா இருந்தது. டிவிலேயே பார்த்துட்டு தேட்டரில் பார்க்கும்போது எஃபெக்ட் நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்க்குறத விட இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. பல தடவை பார்த்தது தான். ஆனால் இப்போ நல்லா இருக்குது. தேட்டரில் பார்க்கல. ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. நேர்லேயே வந்துட்டாங்க கிளைமேக்ஸில். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரெஷர் வந்ததே அதுக்காக தான். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் வச்சு பார்க்குறது. 2002 ரிலீஸ் ஆச்சு. இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. அது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஷோ வரேன், பார்க்க போகிறேன். சூர்யாவை நான் பார்க்க கண்டிப்பாக வருவேன். அந்த சூர்யா கண்ணுக்காக மறுபடி வருவேன். அடுத்த ரவுண்டு சொல்லவே வேணுமா? வர சின்ன இருக்குது. பயங்கரமாக இருக்குது. புள்ள இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறது. காலேஜ் படிக்கும் போது பார்த்தது. நல்லா இருந்தது மூவி. மெயினாக யுவன் பிஜிஎம் சான்ஸையில் அந்த ஹம்மிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சூர்யா ஒன்ஸ் லவ்வோட இதுக்கு அப்புறம் அந்த பிரியசகி சாங் சான்ஸையில் அது நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. சான்ஸே இல்லை. அதான் யுவன் தான் மாஸ். அது ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி தான் யுவனோட பிஜிஎம். எப்போவுமே மியூசிக் எல்லாமே ட்ரக் அடிக்ட் மாதிரி தான். செமையாக இருக்குண்ணா. சூர்யா ஆக்டிங்லாம் வேறு வேணும். கண்ணு நல்லா இருக்குண்ணா. லைலா சொன்ன மாதிரி கண்ணு நல்லா இருக்கு. லைலா உள்ளதாக இருக்காங்க. போய் கேளுங்க. செம்மையாக இருக்குண்ணா. செம்மையாக இருக்குது. சூர்யா வரதான் இருந்தது. வரல போல். லைலா எல்லாம் உள்ளே இருக்காங்க. போய் கேளுங்க. நல்லா இருக்குண்ணா படம். செம்மையாக இருக்குது. சாங்லாம் வேறு லெவலு. யுவனில் சாங்லாம் வேறு லெவலில் அந்த வைப்பாக இருந்தது. ரிப்பீட் போடல. லவ் மூவினால நார்மலாக போச்சு. நான் வரேன்ப்பா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. சீரியஸாக ட்ரூ லவ்னா இப்படி தானே இருக்கும். நான் படம் பார்த்ததே இல்லை. இப்போ தானே வந்து பார்த்தோம். பயங்கர ஃபீல்ண்ணா. லைலா பயங்கரமாக சுற்றிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது டிஃப்ரெண்ட் லைட்ஸ்லாம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மேலே வேறு டிக்கெட் வாங்கியிருந்தோமா. சூப்பர். த்ரிஷா தான் லவ் பண்ணாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா. ஆனால் லைலாவோட அந்த பியூர் ஃபீல் இருக்குல்ல, அது மெஸ்மரைசிங் ஆகிடுச்சுண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்லலாம் நான் இன்னும் சரியான ஸ்பார்க்காக இருந்துச்சு. அப்புறம் போகும்போது சூரியக்குள்ளேயே அந்த ஃபீல் வரப்போ சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக சூப்பர்ண்ணா. நான் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. படம் என்னோட ஃபேவரட் மூவி ப்ரோ. சைல்ட்ஹுட் ஃபேவரட். அப்போ வந்து தேட்டரில் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்துருக்கோம். அமீர் அழகாக எடுத்துருப்பேன் இந்த படத்தை. ரொம்ப அழகாக இருக்கும். லவ் ஸ்டோரி சூப்பராக இருந்தது. சூர்யா ஆக்டிங். சூர்யா ஃபேனு. செம ஸ்மார்ட்டாக இருந்தார் சூர்யான்னு. லைலா ஆக்டிங் ஃபைனலாக தான் வருவாங்க கிளைமேக்ஸில். ஆனால் அழகாக இருக்கும். ஒரு அழகான ஒரு காதல் கதை. இந்த மாதிரி திருப்பி எப்போ எடுக்க போகிறது தெரியல அமீர் சார். அதான் எல்லோரும் கேட்டுருந்தாங்க உள்ள. பார்ப்போம், ஃப்யூச்சரில் பார்ப்போம். தேங்க்ஸ். அவர் தான் இந்த படத்துக்கே அடுத்த ஒரு உயிர். சூப்பராக போட்டுருந்தார். எல்லா சாங்கும் மியூசியம் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாம் வைப் பண்ணியிருந்தாங்க உள்ள. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். இன்னொரு வாட்டி மிஸ் பண்ணவங்களாம் வந்து தேட்டரில். டிவியில் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு எமோஷனல். தேட்டரில் பார்த்து இன்னும் அதிகமாக இருந்தது. சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. அப்போ சூர்யா ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அப்பூவாக இருந்துச்சு. சின்ன வயசில் பார்த்த மாதிரி இப்போயும் அதே எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்குது. டிவியில் பார்க்குறப்போ நார்மலாக இருந்துச்சு. ஆனால் தேட்டரில் பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்குறப்பையும் சரி, யுவன் மியூசிக்கும் சரி, பிஜிஎம்மும் சரி, எல்லாம் கிளாசிக்கலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது கிளைமேக்ஸ் அது சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்மும் சரி, அந்த இன்ட்ரடக்ஷன் கிளைமேக்ஸும் செம்மையாக போட்டிருந்தாங்க. புதுசாக பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு இப்போவும்.
ஆமாம்மா, அப்போ சின்ன வயசில் பார்த்தது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து தேட்டரில் பார்க்குறப்போ புதுசாக பார்க்குற மாதிரியே தான் இருக்குது படம் சார். அது ஓகே, சூப்பரான படம், எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. நான் எப்போ இல்லை நான் ஃபுல்லாக கேடிவியில் பார்த்துருந்தேன். இப்போ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யுவன் பயங்கரமாக பின்னிட்டாரு. மற்ற எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம என் ஃப்ரெண்டுக்கெலாம் அவனுக்கு படமே தெரியாது. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் நினச்சேன் அவனுக்கு செட் ஆகாதான் நினச்சேன். பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக செட் ஆச்சு. அதுவும் லைலா டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் கேடிவியில் பார்த்தது மாதிரி தான் இருந்தது. லேக் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. எப்போ நல்லா நிறைய வாட்டி கேடிவியில் பார்த்து சலிச்சாச்சு. அவ்வளோவா தெரில. ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்த மாதிரி 11:30 முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. பட் என்ன சீன்ஸ் கட் பண்ணாங்களே எங்களுக்கு தெரியல. அந்த இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லோரும் பாட்டு எல்லாம் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக தானே இருந்துச்சு. செம்ம. ஒரு இது ரீரிலீஸ் மாதிரியே தெரியல. அப்படியே செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் வைப் பண்ணி, ஒரு லவ் ஃபிலிமுக்கு வைப் பண்ணி வேறு மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக நல்ல ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. ஐயோ அவரோட மியூசிக் சொல்ல வேணும், வேற மாதிரி இருந்தது. பிஜிஎம் எல்லாம் அப்பா வெறித்தனம். அப்புறம் பாட்டு, முக்கியமாக அந்த காதல் செய்தால் பாவம், அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் இது எப்படின்னா, இது ராம்ஜி சாரோட கேமரா ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. ஒரு ஃப்ரேமு, ஷாட்டு, முக்கியமாக அந்த காதல் செய்தால் பாவம் அந்த சாங்கோடைய சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு அதெல்லாமே வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக அந்த அப்போல்லாம் நான் இது டிவியில் பார்க்கும்போது பெருசாக அதெல்லாம் பார்க்கலாம். அந்த டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது ஆக்சுவலாக. நிறைய இடத்துல அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அதெல்லாம் அப்போ புரியல, இப்போ வேற லெவலில் புரியுது. சரி, இப்போ அது ஜட்ஜே பண்ண முடியாத மாதிரி கொண்டு போயிருந்தார் ஆக்சுவலாக. அது லைலான்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார் அமீர் சார் ஆக்சுவலாக. இதில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. ஒரு தெரிஞ்சு பார்த்த மாதிரியே இல்லை, நம்ம அதை மறந்து புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலாக. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அப்பப்போ சின்ன சின்ன சீனை போட்டு பார்ப்போம், பாட்டு போட்டு பார்ப்போம். பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதெல்லாம் செம்ம. சூர்யா சாரோட லுக்கெல்லாம்ப்பா வேற மாதிரி. அந்த கண்ணில் அந்த லென்ஸுன்னா அது போட்ட மாதிரியே இல்லை, அவருக்கு நல்லா ஆப்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆக்சுவலாக. வந்துட்டு வேறு லெவலு. அதுவும் பைக்கு செம சரியான பைக். அதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சாங்களோ தெரியல. அப்புறம் படையப்பா கார் வேறு வரும் கிளைமேக்ஸில். ஆமாம் செம மாஸ் என்ட்ரி ஆக்சுவலாக. கரெக்டாக அது என்ட்ரி கொடுக்கும்போது உண்மையில என்ட்ரி ஆகிட்டாங்க அவங்க. ஆமாம் தேங்க்யூ.